ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நர்மூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு தாய்ப்பாலுக்கு இணையான ஒரு உணவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்துட்டிங்களா? கேழ்வரகு பால் கஞ்சி தான். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு பாத்திரத்தில் நாளே 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் போல் கேழ்வரகு எடுத்து அரை செம்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணும். மறுநாள் காலையில் அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு நல்லா கழுவுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி இந்த மாதிரி பால் வரும். இந்த பாலை 2 வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். குழந்தைக்கு செய்கிற உணவு இல்லையா, பார்த்தாங்க செய்யணும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு பாத்திரம் வச்சுக்கணும். அந்த பாத்திரம் நல்லா சூடேறினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணுங்க. பால் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மிதமான சூட்டில் வச்சிடணும். ஒரு கரண்டி வச்சு ஆரம்பத்துலேருந்தே மெதுவாக கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. நம்ம அந்த மாதிரி கிளறும் போது தான் கட்டிகள் இல்லாமல் இருக்கும். கேழ்வரகு பால் கஞ்சி ஏன் குழந்தைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க தெரியுங்களா? குழந்தைக்கு 6 மாதத்துக்கு அப்புறம் தாய்ப்பாலுக்கு அடுத்ததாக நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியமான உணவு ஏன்னு சொல்கிறாங்க தெரியுங்களா? இதில் இரும்பு சத்து, கால்சியம், குழந்தைக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸ், தாது உப்பு நிறையா இருக்கிறனால தான் எடுத்ததுமே குழந்தைக்கு ஃபஸ்ட்டு உணவாக இந்த கேழ்வரகு பால் கஞ்சியை கொடுங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. நம்ம டைம் ஆக ஆக ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். பபிள்ஸ்லாம் வந்து அடங்கினதுக்கப்புறமா டவுட்டாக இருந்ததுன்னா ஈரக்கையில் நம்ம தொட்டு பார்க்கணும். கையில் ஒட்டக்கூடாது. அதுதாங்க சரியான பதம். அவ்வளோதான், கேழ்வரகு பால் கஞ்சி தயாராகிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் நாட்டு சக்கரை போட்டு குழந்தைக்கு கொடுங்க. சூப்பராக சாப்பிடுவாங்க. கேழ்வரகு கஞ்சி சாப்பிட சரியான டைம் என்னென்னா காலை நேரம் தான் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ காலை நேரத்தில் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.